இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. குருதேவா, என் தலைக்காகத்தான் நீங்க சொல்ற அத்தனை வேலையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிறைவில்லாமல் நீ செய்யும் எந்த வேலையும் என் மனதை சாந்தப்படுத்தாது. உன்னை பார்த்தா காளிக்கே ராஜா மாதிரி தெரியுது. அப்ப ராஜா காளின்னு கூப்பிடு. அட, ராஜகாளி நல்ல பேரா இருக்கே. எனக்கு வைக்கிற எல்லா பேரும் நல்ல பேர் தான். குருதேவா, என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பார். எதற்கு? என்னால பைரவியை அழிக்க முடியல. என்ன மன்னிச்சிடு. கோபப்படாதீங்க குருதேவா. வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. குருதேவா, நீங்க கோபப்படாதீங்க. குருதேவா, சித்ரா, இது உன் சிரம். இந்த சிரத்தை நீ அடைந்தால்தான் உன் நிஜ உருவத்தை நீ பெற முடியும். ஆனால் அது உனக்கு தேவையில்லை என்று நீ செய்யும் காரியங்கள் எனக்கு உணர்த்துகின்றன. குருதேவா, என் தலைக்காகத்தான் நீங்க சொல்ற அத்தனை வேலையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிறைவில்லாமல் நீ செய்யும் எந்த வேலையும் என் மனதை சாந்தப்படுத்தாது. பைரவி என்னை அடிக்க பிறந்தவள், என் லட்சியங்களை தகர்க்க பிறந்தவள். அவளால் என் எண்ணங்கள் நிறைவேறாமல் இருக்கின்றன. என்று நான் என் லட்சியங்கள் நிறைவேற மீண்டும் பிறப்பெடுப்பேன் என்று சபதம் செய்தேனோ, அன்றே அந்த மதுரகாளி உன் லட்சியங்கள் நிறைவேறாமல் தடுக்க என் சக்திகள் பெற்ற, என் அருள் பெற்ற ஒரு பெண் பிறப்பெடுப்பாள். அவள் உன்னை அடிப்பாள் என்று மதுரகாளியின் சாபத்தையும் பெற்றேன். என்னை எதிர்த்து பிறப்பெடுக்கும் பெண்ணால் என் லட்சியங்களுக்கு இடையூறு வரக்கூடாது என்பதற்காகவே ஜக்கம்மாவை நோக்கிய எனது இந்த தவம். என் லட்சியங்களை நிறைவேற்றும் பொருட்டு என் தவத்தை மெச்சி ஜக்கம்மா கொடுக்கும் வரத்தை பெற்று நான் வெளிப்படும் பொழுது என்னை அழிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் யாரும் உயிருடன் இருக்கக்கூடாது என்பதே என்னுடைய ஆசை. என்னை அழிப்பதில் முதன்மையானவள், என்னை எதிர்க்கும் பெண் சக்தி, என் சபதம் நிறைவேறாமல் தடுக்கும் சாபம் எல்லாம் அந்த பைரவி ஒருத்தியே. அவள் அழிந்தாள், என் எண்ணங்களில் பாதி நிறைவேறியது என்று பொருள். அவள் அழிய வேண்டும், நீ அழிக்க வேண்டும். இவையெல்லாம் அவள், அந்த பைரவி தன்னை உணரும் முன் நடக்க வேண்டும். உங்க உத்தரவுப்படி அவ தன்னை உணர்றதுக்கு முன்னாடி அழிக்கத்தான் நினைச்சேன். அதுக்கான எல்லா முயற்சியும் செஞ்சேன். ஆனா நமக்கு முன்னாடி அந்த சுந்தரசிம்ம பைரவியை சந்திச்சிட்டான். எது கூடாது என்று நினைத்தேனோ, எது தடைபட வேண்டும் என்று துடித்தேனோ, எது நிறைவேறக் கூடாது என்று ஆசைப்படுத்தேனோ, அது முடிந்தது என்று வந்து நிற்கிறாயே. அறிவு கெட்டவனே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க குருதேவா. மன்னிப்பு அது தெரியாமல் செய்பவனுக்கு, தெரிந்தே செய்பவனுக்கு தண்டனை தான். குருதேவா, அவசரப்படாதீங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு நிச்சயமா எனக்கு தெரியாது. நீங்க குறிச்சு கொடுத்த நாள்ல அவளை அழிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் நான் அங்க போனேன். ஆனா பலன் இல்ல. நான் என்ன பண்றது? அந்த மதுரகாளியோட மகிமை பொருந்திய குங்குமத்தான். போதும், நிறுத்து. என்னை அழித்தவள் பெயரை என்னும் சொல்லாதே. சித்ரா, பைரவி இன்றைய நிலையை உணர்த்தியதால் நீ பிழைத்தாய். இனி உன்னால் அவளை அழிப்பதென்பது
தரிசனத்தை பெற்று அந்த சாபத்தை என்னை அழிக்க பிறந்தவளை நானே அழிக்கிறேன். என் மனத்தில் வலிமையை வைணவிக்கு உணர வைத்து அவளை அழித்து என் லட்சியத்தை அடைகிறேன். அதுவே சரி வழி, நேர்வழி, வெற்றி வழி. நீ பைரவியை கண்காணித்துக் கொண்டு திருவாச்சூருக்குள் அவள் நுழைய முடியாதபடி செய்ய வேண்டும். போ, இதையாவது ஒழுங்காக செய். உத்தரவு குருதேவா. நான் வருகிறேன். அம்மா, தாயே, ஈஸ்வரி, பகவதி, பராசக்தி எல்லாம் நல்லபடியா இருக்கணுமா, வேண்டுதலை நிறைவேற்றி கொடு. அம்மா, என் தங்கச்சியை நல்லபடியா குணமாக்கு தாயே பராசக்தி. ओम जेट्टादी नमः, ओम रौद्री नमः, ओम काल्डी नमः, ओम कलविकर्णी नमः, ओम बलविकर्णी नमः, ओम बलप्रतमन्नी नमः, ओम सर्वभूततमन्नी नमः, ओम मनोन्मन्नी नमः. मालय वायिट्टु वांगो. ओम इच्छाशक्ति नमः, ओम ज्ञानशक्ति नमः, ओम क्रियाशक्ति नमः, ओम भवस्य देवस्य वर्धनी नमः. मधुरा சாமி, மாலை கட்டியாச்சா? கட்டியாச்சு சாமி. இந்தாங்க. विद्महे कन्याकुमारदीमहे तन्नो दुर्गे प्रचोदयात्. कुडुम्ब. ओम महादेवी च विद्महे विष्णुपते च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. महाम्बिकाजी नमः. ओम जगदेवशेषणवाम सोममलाति यतोनतः निकेताः गणपरिषदरि दुर्गा निकटानादेन चिन्तां तपसा पत्नीं तपसां जलन्तिं वैरोचनं. என்ன தலைவர வந்துட்டியா? வா. மதுரா, என்னம்மா சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டியா? எனக்கு என்ன வேண்டுதல் எதுவுமே இல்ல. எனக்கு வேண்டியதெல்லாம் மதுரை காளியம்மன் கொடுத்திருக்கா. அப்புறம் எதுக்கு நான் வேண்டிக்கணும்? இருந்தாலும் இருக்கிற சௌரியம் தொடரணும்னு வேண்டிக்கலாம்ல. எனக்கு எப்பப்ப என்ன சௌரியங்களை கொடுக்கணும்னு என்ன படைச்சவளுக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு நான் அதை தொடரணும்னு வேண்டிக்கணும்? அப்படின்னா அம்மன் கஷ்டத்தை கொடுத்தா அதை ஏத்துக்குவியா? நான் கஷ்டப்படணும்னு விதி இருந்தா, நான் அதை அனுபவிக்கணும்னு அம்மன் ஆசைப்பட்டா, அதையும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன்.
எனக்குன்னு தனிப்பட்ட முறையில எந்த விருப்பு வெறுப்பும் கிடையாது. எல்லாமே அந்த மதுரை காளியம்மன் தான். அவ எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தா சந்தோஷம், கஷ்டத்தை கொடுத்தா அதையும் சந்தோஷமா தான் ஏத்துப்பேன். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமாம்மா? சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா. சௌந்தரி, சௌந்தரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மதுராவை இன்னும் காணோம்னா? மதுரா இன்னும் வரலையா? அம்மா, அண்ணா இன்னும் வரல. நான் போய் பார்த்து கூட்டின்னு வந்துடுறேன். தாயே ஈஸ்வரி, என்ன இப்ப என்ன பண்ண போறோம்? இது என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். எல்லாம் வல்ல லோகமாதா தாயே, எல்லாருக்கும் எல்லா செல்வத்தையும் கொடுத்து, எல்லாருக்கும் எல்லா வளத்தையும் கொடுத்து, எல்லாரையும் அருள் பார்வையில் ஆனந்தமா வச்சிருமா. நிறைய படங்களா இருக்கே, இந்த கோயிலோட வரலாறு என்னவா இருக்கும்? ஏமா சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்தா ஓரளவுக்கு தான் புரியுது. மதுரை காளி அம்மனோட வரலாறை பத்தி சொல்றியா? கண்டிப்பா சொல்றேன். அவ வரலாற சொல்றதுக்கு கசக்குமா என்ன? அதானே. மதுரை எரிச்ச கண்ணகிதான் மதுரை காளியா இங்க வணங்கப்படுறா. எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறா, எல்லாரோட குறைகளையும் தீக்கிறா, எல்லாருக்கும் நல்லது பண்றா. மதுரையை எரிச்ச கண்ணகி இங்க எப்படி வந்து மதுரை காளியா உட்கார்ந்துருக்கா? சொல்றேன் வாங்க. மதுரையை எரிச்ச கண்ணகி அந்த கோவம் தனியாம மதுரையில இருந்து நடந்து வந்தா. அப்போ சிறுவாச்சூர் வரும்போது ராத்திரி ஆனதுனால தொடர்ந்து போக வேண்டாம்னு முடிவு பண்ணி சிறுவாச்சூர்லயே தங்கலான்னு நினைச்சா. அப்போ அவ கண்ணுல செல்லியம்மன் கோவில் பட்டுச்சு. உடனே உள்ள போய் செல்லியம்மன் கிட்ட உத்தரவு கேட்டா. தாயே செல்லியம்மா, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி இங்க தங்கிக்கிட்டு காலையில போயிடுறேன்னு கேட்க, பதிலுக்கு செல்லியம்மன் பதறி போய், உதவின்னு கேக்குற உனக்கு என்னால உதவி செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன்னு சொன்னா. கண்ணகி ஏன் என்ன விஷயம்னு கேட்க, செல்லியம்மன் இங்க நானே மாயன்கிற ஒரு மந்திரவாதியோட கட்டுப்பாட்டுல இருக்கேன், அவன் உத்தரவு இல்லாம உனக்கு நான் அனுமதி தர முடியாதுன்னு சொல்ல, கண்ணகி அதிர்ந்து, என்ன இது, ஏதோ விசித்திரமா இருக்கு, அம்மன ஒரு மந்திரவாதி கட்டி வச்சிருக்கானா? இது உலக அநியாயம், அந்த மந்திரவாதிய நான் அழிச்சு உனக்கு விடுதலை வாங்கி தரேன்னு சொல்லி கண்ணகி கோவமா கிளம்புனா. வாங்க. சொன்னபடியே அந்த மாயன்கிற மந்திரவாதிய கண்ணகி காளியோட அருளால அழிச்சா. அந்த கண்ணகி செல்லியம்மனுக்கு விடுதலையும் கொடுத்தா. சந்தோஷமான செல்லியம்மன், அப்போ ஒரு நாள் இரவு மட்டும் நீங்க தங்க வேண்டாம், நீ இங்கே நிரந்தரமாயிரு, நீ இங்க இருந்தாதான் இங்க இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி, நான் அதோ அங்க இருக்கிற மலைக்கு போறேன்னு சந்தோஷமா கிளம்புனா. கண்ணகியும் மதுரை காளியா இங்கே பிரதிஷ்டை ஆயிட்டா. அப்புறம் கண்ணகியும் அவ சொன்ன மாதிரியே மதுரை காளியா இங்கேயே இருந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறா. இதுதான் மதுரை காளியோட வரலாறு. ரொம்ப சந்தோஷமா. இப்பதான் மதுரை காளியோட வரலாறே எங்களுக்கு தெரிஞ்சது. மேல பொண்ணு செல்லியம்மன் என்ன ஆனா? சொல்லு, மேல பொண்ணு செல்லியம்மன் என்ன ஆனா?
அவ அவ அப்படியே மறைஞ்சிட்டா. ரொம்ப நன்றிம்மா, நாங்க கிளம்புறோம். இப்ப எதுக்கு சிரிக்கிற? அம்மன் என்ன மந்திரவாதியா? மாயமா மறையறதுக்கு அவ சாமி எங்கேயும் இருப்பா, மறைய மாட்டா. தப்புதான், என்ன மன்னிச்சிரு. சரி, மலைக்கு போன செல்லியம்மன் என்ன ஆனா? ஊருக்குள்ள கோயில் கொண்ட மதுரகாளி ஊரை காக்குறா. மலை மேல கோயில் கொண்ட செல்லியம்மன் உலகத்தை காக்குறா. ஈஸ்வரி, மதுரா வரல? மதுரா இன்னும் வரல. நான் வேணா போய் கூட்டின்னு வந்துட்டுமா? ஊருக்கு அந்த மதுரகாளி நல்லது பண்ற மாதிரி செல்லியம்மன் உலகத்துக்கு நல்லது பண்றா. இவ்ளோ அழகா பேசுறியே, நீ யாரு? உன்னை நான் இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. நான் இங்கேதான் இருக்கேன். நீ என்ன பார்க்கணும்னு நினைச்சா நான் உடனே வந்துடுவேன். இங்கதான் இருக்கியா? எங்க? இங்கதான், உன் கண்ணு முன்னாடி தான். உன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். இந்த உலகத்திலேயே என் வீடு தான் பெரிய வீடு. கண்டுபிடி பாப்போம். கண்டுபிடி. எனக்கு தெரியலையே. போக போக உனக்கு தெரியும். சரி, உன் பேர் என்ன? எல்லாரும் ஒவ்வொரு பேர்ல கூப்பிடுவாங்க. அவ்வளவு பேர் இருக்கா உனக்கு? 1000 பேர் இருக்கு. 1000 பேர் உடையவள் கூட ஒரு பேர் இருக்கு. அடேங்கப்பா. சரி, நான் என்ன பேர்ல கூப்பிடணும்? உனக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ அந்த பேர்ல கூப்பிடு. எனக்கு எதுவும் தெரியலையே. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா காளிக்கே ராஜா மாதிரி தெரியுது. அப்போ ராஜா காளின்னு கூப்பிடு. அட, ராஜகாளி நல்ல பேரா இருக்கே. எனக்கு வைக்கிற எல்லா பேரும் நல்ல பேர் தான்.